நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக டெய்லி பேசிஸ்ல கஷ்டப்பட்டு எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள் உங்களால வெயிட் லாஸ் பண்ணிட முடியும். ஆனா, எக்ஸர்சைஸ்ன்னு வரும்போது ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாரி இல்லாம, எக்ஸர்சைஸ பத்தி சில விஷயங்கள் புரிஞ்சுகிட்டு அத பண்ணுங்க. இப்ப நான் அதுல என்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப் போறேன் அப்படின்னா, எக்ஸர்சைஸ்ன்னு வரும்போது கார்டியோ ஒர்க் அவுட்டையும், ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கையும் டெய்லி பேசிஸ்ல பண்ணுங்க. இதுல எதனா ஒண்ணு மட்டுமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட்ஸ் உங்களால குயிக்கா எடுக்க முடியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரது ரொம்ப லேட் ஆயிட்டே வந்திருக்கோ, அந்த அளவுக்கு உங்க மைண்ட் டவுன் ஆயிட்டே வரும். அதனால எதனால இந்த 2 ஒர்க் அவுட்ட நான் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அது எக்ஸாக்ட்டா எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியல. நீங்க உங்கள கைட் பண்ற மாரி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும், கோச்சிங்கும் உங்களுக்கு வேணும். நான் சொல்லிக் குடுத்தா ரிசல்ட்ஸ் எடுத்துரும் அப்படின்ற மாரி நீங்க இருந்தீங்கன்னா, தாராளமா எங்களோட வெயிட் லாஸ் ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஸோ எங்கள கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் குடுக்குறேன். நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நம்ம சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழ இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப கார்டியோ ஒர்க் அவுட்னு வரும்போது நீங்க வாக்கிங் போறதா இருக்கட்டும், ஜாக்கிங் போறதா இருக்கட்டும், ரன்னிங் போறதா இருக்கட்டும், ஈவன் நீங்க ஒரு ஜும்பா பண்றீங்க. இந்த மாதிரி உங்களோட உடம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாம மூவ் பண்ற எக்ஸர்சைஸ் தான் கார்டியோ எக்ஸர்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் வரும்போது நம்ம பாடியில இருக்க மசில்ல ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு எதனா ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு உதாரணத்துக்கு டம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், பார்பல் ராட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன் அப்படின்னா, ஜிம்முக்கு போயிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலே அது ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல இந்த 2 ஒர்க் அவுட்டையும் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்குமே ஸ்பெஷலான சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கார்டியோ ஒர்க் அவுட் மட்டும் டெய்லி பேசிஸ்ல பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஹார்ட் ஹெல்த்தா இருக்கட்டும், உங்களோட லங்ஸ் ஹெல்த்தா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பண்ணும்போது கேலரிஸ் ரொம்ப அதிகமா பர்ன் ஆகும். ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்ல நீங்க எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்றீங்களோ அதை விட. அது மட்டும் இல்லாம உங்களோட பாடியில ஃபேட் லாஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்க பீப்புளுக்கு கார்டியோ ஒர்க் அவுட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த கார்டியோ ஒர்க் அவுட்டை கண்டினியூஸா நம்மளால பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஓவரா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா பாடியில மசில் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களும் ஆயிடும். பர்டிகுலரா சொன்னா நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு கையை குறைக்கணும், வயிறு குறைக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி பாடி ஷேப்பை நீங்க மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது கார்டியோ ஒர்க் அவுட் பண்றதுனால மட்டும் மாற்ற முடியாது. இதுவே நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணும்போது உங்களோட பாடியில மசில் பில்ட் ஆகும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க எதனா ஒரு விஷயங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட ஈஸியா உங்களோட பாடி அதை பர்ன் பண்ணும். பிளஸ் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட பாடி ஷேப்பை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா இதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணா